You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த சுவிசேஷத்தை நாம் பூரணமாய் அறிந்து கொள்ளவும், தேவன் போதித்த அந்த போதனைகளை கை கொண்டு நடக்கவும் பரிசுத்த ஆவியானவர் செய்வாராக. கடந்த எபிசோடுகளிலே நம் மத்தியில தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய திருசபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் நம் மத்தியில சுவிசேஷத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நம்மோடு கூட பேசி வருகிறார்கள். இன்னும் 4 புத்தகங்களுக்குள்ள நாம் கடந்து போகவில்லை என்றாலும் அதற்குரிய மேல்நோட்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் நாம் கவனித்து வருகிறோம். இந்த எபிசோடிலும் அவைகளை குறித்து நாம் துல்லியமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஒவ்வொரு புத்தகம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 பேரும் சொல்லியிருக்கிற அந்த சுவிசேஷங்களில் ஆழமாய் நாம் உள்ள போவதற்கு முன்பதாக இதனுடைய மேலான சாராம்சங்கள் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் எல்லாம் கடந்த எபிசோடுகள் முழுமையாய் நாம் தியானித்து வருகிறோம். குறைஞ்ச நேரமே இருக்கிறபடியால் கொஞ்சம் நேரமாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். எனவே இந்த எபிசோட்ல முதலாவது நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவங்களோடு கூட இணைந்து ஒரு சில காரியங்களை நாம் கேட்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் எதற்காக நாம் வாசிக்க வேண்டும், ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டு காலம். அது இருண்ட காலம் என்று சொல்வார்கள். எதற்காக அது இருண்ட காலம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், தேவன் மனுஷனோடு இடைப்படாத காலம், எந்த ஒரு தீர்க்கதரிசியோடு தேவன் இடைப்படாத காலம். அந்த இருண்ட காலத்துல ஜனங்கள் அமைதியா இருந்தார்கள், தேவனும் மௌனமாக இருந்தார் என்று சொல்லி சரித்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த இருண்ட காலம் முடித்த பிற்பாடு தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வரும்பொழுதுதான் தேவதூதன் ஜனங்களை நோக்கி, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி முதலாவது சுவிசேஷம் தேவதூதனால் இருண்ட நிலைமையில் இருந்த ஒரு தொடர்பும் தேவனும் மனிதர்களுக்கு தொடர்பில்லாத சூழ்நிலை நேரங்களிலே காபிரியேல் தேவதூதனாலே நற்செய்தியானது மனு குலத்திற்கு அளிக்கப்பட்டது. இது தேவதூதனாலே மனிதர்களுக்கு, இடையர்களுக்கு, மெய்ப்பர்களுக்கு இது அறிவிக்கப்பட்டது. எதை குறித்து? எதைனா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறை குறித்து, அவருடைய பிறந்ததை குறித்து ஆண்டவர் அங்கே நற்செய்தி என்று சொல்லுகிறார். இது என்ன செய்தினா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்ப பாருங்க, இந்த நற்செய்தி நூலைத்தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லி இதை பிரிக்கப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வாங்க. அப்படி என்று சொன்னால் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கிறது என்று அர்த்தம். மத்தேயிலே சொல்லியிருக்கிறதை மார்க்கிலே சொல்லப்படும், மார்க்கிலே சொல்லியிருக்கிறதை அதாவது லூக்கால சொல்லப்படும். ஆனா யோவான் எழுதின நற்செய்தி நூல் மாத்திரம் அது தனிப்பட்ட ரீதியிலே கூறப்படுகிறது. ஐயா, அந்த சினாப்டிக் காஸ்பல் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த சினாப்டிக் காஸ்பல் என்ற ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல ஒற்று நோக்கு சுவிசேஷம். ஆமா, ஒரே நோக்கத்துல ஒரே பார்வையில எழுதப்படுகிற சுவிசேஷம் என்று தமிழ்ல சொல்ல. அதாவது ஒரு விஷயத்தை 3 பேரும் சொல்லி இருக்கு, ஒரே ஆனா 3 வித்தியாசமான கோர்வையா அது வந்திருக்கு. ஒற்று நோக்கு சுவிசேஷம். சினாப்டிக் என்று சொன்னால் ஒற்று நோக்கு, ஒரே பார்வையிலே பார்க்கப்படுகிற சுவிசேஷம். ஒரே பார்வையிலே 3 நபர்கள் கணித்ததான காரியங்கள், அதற்கு தான் அந்த சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். சரி, பாருங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் எபிரேயர்களுக்காக எழுதப்பட்டது. எபிரேய ஜனங்கள், யூத ஜனங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. மார்க்குவின் புஸ்தகம் ரோமர்களை வைத்து எழுதப்பட்டது, ரோமர்களுக்காக. அக்காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ரோமர்கள் தான் ஆட்சி செய்திருந்தார்கள். அவர்களுடைய ஆளுகை கீழே தான்
யூத ஜனங்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவிலை அறைந்தவர்கள் கூட ரோம அரசாங்கம் தான். லூக்காவின் புஸ்தகம் தியோபலுக்காக எழுதப்பட்டது, அல்லாவது இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்காக எழுதப்பட்டது இந்த லூக்காவின் புஸ்தகம். இங்கே நாம பார்க்கும்போது யோவானின் நற்செய்தி நூல் மாத்திரம் ஆதி ஆகமத்திலிருந்து இவர் சொல்லுவார், உலக சிருஷ்டிப்பிலிருந்து இவர் கொண்டு வருவார். மற்ற காரியங்கள் எதுல இது ஒத்து போகும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய பாடுகளில் தான் மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களோடு இது எழுதப்படும். அதாவது இந்த கடைசி புத்தகங்கள் மற்ற எல்லாமே யோவான் எழுதும் போது அவர் தனித்துவ ரீதியிலே அவர் எழுதுகிறார். இதை நம்ம உள்ளே நாம் போகும் பொழுது இதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தாம் வரப்போகிற மேசியாவாக இருக்கிறார் என்பதை குறித்து இங்க வாக்குதத்தமாக தாவீதினுடைய குமாரனாக இவர் வந்தார் என்பதை அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்பு கொள்கிறார். ஆனா மத்திய எழுதும்போது என்ன பண்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிற வாக்குதத்தத்தின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து மிக திட்டம் தெளிவுமாக, அதாவது ஆரம்பத்திலிருந்து முழு, அதாவது அவங்களுடைய வம்ச வரலாறையே கொடுத்து அதுக்கு பிறகு அந்த வம்சத்தில் வந்தவர் இயேசு என்று அவர் வெளிப்படுத்த. அதாவது சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து புதிய கண்டிப்பு வந்தவர் சொல்லி, ஆனால் இவர் ஆபிரகாம் சந்ததியில், அதே வாக்குதத்தத்தின் பிள்ளையிலிருந்து, தாவீது வாக்குதத்தத்தின் இருந்து எப்படி அவர் அந்த வம்சத்தில் வந்தார் என்பதை கனெக்ட் பண்றாருங்க. இப்ப இந்த மத்தேயுவை எழுதின புஸ்தகத்தின் அந்த இவர் லேவி என்று சொல்லி அவருடைய பெயர். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு அவர் போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது இயேசு அங்கே சொல்லுகிற ஒரு காரியம். இப்ப பாருங்க, ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த மத்தேயுவை இயேசு கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். இந்த மத்தேயுவை ஏன் ஆண்டவர் அழைச்சாரு அப்படின்னு சொன்னா, மற்ற சீடர்கள் எல்லோரும் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், படித்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த மத்தேயு மாத்திரம் ஆயத்துறையிலே அவர் அமர்ந்திருந்தார். அதாவது டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரர் என்று சொல்லுவாங்க, டாக்ஸ் கலெக்டர். இவர் இயேசு அழைக்கும் பொழுது வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்னா, இவன் பேனாவோடு வந்தானா. ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கோம், பேனாவோடு வந்தானா. ஏன்னா இயேசு அவர் செய்கிற ஊழியத்தை இவன் தெளிவாக எழுதுவான் என்பதை மிக தலை சிறந்த ரீதியில ஆண்டவர் அவன் அழைச்சாராம். பாருங்க, மற்றவங்க எழுதாத 5 பிரசங்கத்தை இந்த மத்தேயு தான் எழுதினார். அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். மற்ற புஸ்தகத்தில் எழுதி இல்லாத மலை பிரசங்கத்தை இவர் தான் எழுதினார். அதாவது விவரமா எழுதியிருக்கிறார், தெளிவாக எழுதியிருக்கிறார். காரணம், நல்ல ஒரு படித்த ஒரு மனிதனாக இவர் இருந்தபடினாலே கர்த்தர் அவரை இவ்விதமாக தெரிந்து கொண்டார். அவர்களோடு கூட போய் பந்தி இருந்தார். அப்போ மற்ற கூட இருந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போய் போஜனம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணி அவர்களை இகழ்ந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகத்துல இதை சொல்லும் பொழுது கடைசியாக ஆண்டவர் சொல்றார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, இந்த லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்துல கூட மத்தேயுவை அழைக்கும் பொழுது, லேவியை அழைக்கும் பொழுது இவ்விதமாக, இவன் எந்த பின்னணியில்னா யூத பின்னணியிலிருந்து அவர் எழுதுகிறார். அப்ப திட்டம் தெளிவுமாக இயேசு வந்த நோக்கம் என்ன, நீதிமானுக்காக வரவில்லை, அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மிக திட்டம் தெளிவுமாக இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதை குறித்து லூக்கா ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கு. ஆமா. அப்போ இந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டது என்பதையும் மத்தேயு யார் என்பதையும் ஒரு சில காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இதுக்கு இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனி ஹோசையா நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நிகழ்ச்சியில
குறிப்பா இந்த சுவிசேஷத்தை குறித்து அதிகமாய் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், கேட்டோம். இப்போ இந்த சுவிசேஷம் எப்பேற்பட்டதான சுவிசேஷங்கள் என்பதை குறித்து நான் சொல்லும்போது, முதலாவது அது மகிமையின் சுவிசேஷம், இரண்டாவது குமாரனுடைய சுவிசேஷம், மூன்றாவது கிறிஸ்துவின் சுவிசேஷம், நான்காவதாக கிருபையின் சுவிசேஷம், ஐந்தாவதாக பவுலின் சுவிசேஷம், ஆறாவதாக சமாதானத்தின் சுவிசேஷம், ஏழாவதாக ரட்சிப்பின் சுவிசேஷம், எட்டாவதாக பார்க்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று இத்தனை வகையாய் சுவிசேஷத்தை பிரித்து எடுக்கலாம். ஐயா அவர்கள் மத்தேயு சுவிசேஷத்தை குறித்த ஒரு அவுட்லைன் கொடுத்தார். இப்போ அந்த சுவிசேஷத்தின் சாராம்சம் என்ன, ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அப்போ தேவனுடைய திட்டமே என்ன, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டமா இருக்கிறபடினால் ஆதி முதல் இந்த சுவிசேஷம் எப்படி வருகிறது என்பதை சற்றே நாம் தியானித்து பார்த்தால் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். உதாரணமாக, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அது மட்டுமல்ல, படிக்கும் மனிதனை படைத்தார், உலகத்தை படைத்தார், எல்லாம் படைச்சாரு. ஆனா படைக்கப்பட்ட மனிதன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். அதை குறித்து ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். அப்போ பாவம் செய்கிறவன் எப்படி இருக்கிறான் என்பதை குறித்து யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கும்போது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் படைத்தார், படைக்கப்பட்ட பிறகு மனிதன் பாவம் செய்தான், பாவம் செய்த மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். அப்படி அந்த அடிமையாய் இருக்கிறவனுக்கு அவனுக்கு வருகிற ரிசல்ட் என்ன, அவனுக்கு கிடைக்கிற காரியம் என்னன்னு கேட்டா, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படி என்றால் அவன் எல்லாரும் பாவம் செய்தாங்க, பாவம் செய்த பிறகு அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்காங்க. இப்பேற்பட்ட பாவத்திற்கு அடிமையா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நித்திய ஜீவன் தேவைப்படுகிறது. அந்த பாவத்திலிருந்து வெளியே அவன் வர வேண்டும். ஆகவே எப்படி வர முடியும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, அவர் படைத்தார், படைக்கப்பட்ட எல்லாரும் இப்ப எல்லாரும் என்ன செய்தாங்க, பாவம் செய்தார்கள். பாவம் செய்தது நிமித்தமாய் அவர்கள் பாவத்திற்கு அடிமையானார்கள். அடிமையாய் இருக்கிறது நிமித்தமாய் பாவத்தின் சம்பளம் மரணம். இதிலிருந்து ஒரு மீட்பு தேவை என்று சொன்னால் ஒரு மீட்பர் நமக்கு தேவை. அந்த மீட்பர் யார் என்று கேட்டால், யோவான் 3:16 பிரகாரம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மீட்பிற்காக அனுப்பினார். அவர் மூலமாய் தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அவர் எப்படி உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லும்போது, மத்திய 1வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும்போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்போ என்ன அர்த்தம், இந்த நித்திய ஜீவனை கொடுக்க இம்மானுவேலனாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார், பாலகனாய் வந்தார். அப்போ வரும்போது அவருடைய குணங்கள் என்ன, எப்படி அவர் வந்தார், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்களேன். அவர் எங்கிருந்து வந்தவர் என்று பார்த்தால் யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். இயேசு சொல்றாரு ஜனங்களை பார்த்து, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். அப்போ நீங்க தாழ்விலிருந்து வந்தீங்க, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், உயர்வில் இருந்து வந்திருக்கேன். அடுத்து, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல, நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவர் பாலகனாய் வந்து நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் எங்க இருந்து வந்தாராம், நீங்க தாழ்வில் இருந்து வந்தீங்க, நான் என்ன பண்ணேன், உயரத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
இப்போ நீங்க இந்த உலகத்திலிருந்து உண்டாயிருக்கீங்க, நான் இந்த உலகத்திலிருந்து உண்டாகவில்லை. அப்படி அவர் இங்கே வந்தது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவரை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி என்ன? மார்க் 1:11 இவர் என் நேச குமாரன் என்று சொல்லி இவரில் நான் என்ன பண்றேன்? பிரியமாய் இருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்தின் கோர்வையை நீங்க யோசித்து பார்க்கும்போது, படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தான், பாவத்துக்கு அவன் அடிமையா இருக்கிறான். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து அவன் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு நித்திய ஜீவன் அவனுக்கு தேவைப்படுகிறது. அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு பாலகனாய் பிறந்தார். அவர் எங்கிருந்து வந்தார்? உயரத்திலிருந்து வந்தவர், நாமோ தாழ்விலிருந்து வந்தவர் என்று சொல்லி வசனத்திலே வாசித்தது மாத்திரமல்ல, அவரை குறித்து கொடுக்கப்படுகிற சாட்சி என்ன? இவர் என் நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கேன். அந்த நேசகுமாரன் நம்மை விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாக என்ன பண்ண முடியும்? விடுதலை ஆக முடியும் என்ற வேத வசனத்தின்படி இங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 8:36 வசனத்துல 8:36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இந்த பாவம் செய்து தேவ மகிமை அற்று போன இவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் விடுதலை ஆக்கினால்தான் நாம் விடுதலை ஆக முடியும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு விடுதலை ஆன பிறகு நாம் என்ன செய்யணும்? யோவான் 3:3 மறுபடி என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். அப்படி மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் என்ன பண்றாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். இதான் சுவிசேஷம். அதாவது நீங்க சொன்னீங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுது. அக்காலத்துல அடிமைகள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியாதாம். அவர்களால் முடியும் என்றால் அவர்கள் அடிமைகள் அல்ல. அப்ப இயேசு ஏன் வந்தாரு அப்படின்னு சொன்னா, அடிமைகளுக்கு விடுதலை தருவதற்கு தங்களை தவிர அடிமை இல்லாத இன்னொருவர் தேவை. அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்னா அதை தான் செஞ்சாராம். ஏற்கனவே அடிமையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க. நீங்க மத்தேயு 1:21 நம்ம வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஒரு ரட்சகராக இயேசு வருவார் என்று சொல்லி திட்டம் தெளிவாக இங்க வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 26 17-18 Acts chapter 26:17-18 உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன், அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்றார். அப்போ ஒரு ரட்சகர், ஒரு விடுதலை வேணும்னா ஏற்கனவே விடுதலையா இருக்கிறவர்கள் தான் ஒரு அடிமையா இருக்கிறவர்களை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க முடியும். எப்படின்னா கட்டில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை தேவை தவிர விடுதலையோடு கூட இருக்கிறவர்களுக்கு விடுதலை அவசியம். ஆமா, அக்காலத்தில் இருந்தவர்கள் இருளில் இருந்தார்கள், அவங்களுக்கு ஒரு ஒளி தேவைப்பட்டது. அதுதான் மத்தேயுல சொல்லும் போது அவர் சொல்றாரு, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்ல. இப்ப அதுதான் பவுலை கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறது, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்க அனுப்புகிறது. எதுக்குன்னா, இதுக்கு கட்டுண்டவர்கள், குருடரா இருக்கிறவருடைய பார்வை அடையும்படியாக நான் உன்னை அங்க அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாவ மன்னிப்பையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக. அப்போ ஒரு சுவிசேஷம், தேவனுடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அதுதான் சுவிசேஷம். அதுல நிறைய தகவல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷம் என்றதான ஒரு தலைப்பிலே தேவதாசர்களாக ஆவியானவர் எங்களை கொண்டு பேசுகிற வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு பேச்சு தமிழை நாம் பார்க்கும் பொழுது நற்செய்தி என்று சொல்லி அழைக்கிறோம், சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது காஸ்பல். அப்ப இந்த சுவிசேஷம் என்றாலே ஒரு நற்செய்தி உட்பட்டதான ஒரு காரியம். அதற்கு லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை
நோக்கி தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ சுவிசேஷம் என்றாலே ஒரு நற்செய்தி. அந்த என்ன நற்செய்தி என்றால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. சரிங்களா? நற்செய்தி என்றாலே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். அப்ப அந்த நாளிலே மெய்ப்பர்களுக்கு முதலாவது பரலோகத்தில் இருக்கிற தூதன் அறிவிக்கப்பட்டதே, இதோ பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும், குறிப்பிட்டதான கோத்திரமோ ஜாதி அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அந்த அறிவிக்கிறேன் என்று யார் அறிவித்தார்? அதுதான் ரொம்ப முக்கியம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி யாரை குறித்து சொல்லப்பட்டனா 11ஆம் வசனம் சொல்லுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர். அப்போ சுவிசேஷம் என்றாலே, நற்செய்தி என்றாலே ஒரு இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்றதுதான் சுவிசேஷம். இயேசுவை மையமாக வைத்து சொல்லப்படுவதே சுவிசேஷம், நற்செய்தி. இயேசு இல்லாமல் எந்த ஒரு சுவிசேஷம் நிறைவடையாது, எந்த ஒரு நற்செய்தியும் அங்கீகரிக்கப்படாது. பரலோகத்தில் வந்த தூதன் கூட அவங்க சும்மா வரல, தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். பூமிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கும்படியாக தேவ சமூகத்தில் வந்து புறப்பட்டதான ஒரு தூதன். அவன் தெளிவா சொல்றான், தூதனே இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர். அப்போ இரட்சகர் என்று சொன்னால் நமக்கு இந்த பூமியிலே மனுஷனுக்கு, பாவத்தில விழுந்து கிடக்கிற மனுஷனுக்கு மீட்கும் பொருளாக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் ஒரு மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாக ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இது நடக்கிறது. அதுதான் இரட்சகர். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரில் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அதாவது இப்போ நல்ல செய்தி சொல்லும் போது, நல்ல செய்தி, நற்செய்தி அப்படின்லாம் சொல்லும் போது, அதுக்கு முன்ன 400 வருஷம் 20 காலங்கள் இருக்கிறது. தேவன் தொடர்பு கொள்ளாத ஒரு காலம். இப்ப அதெல்லாம் தாண்டி தான் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு முன்ன வரல. அதுக்கு பிறகுதான் ஒரு நல்ல செய்தி இவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இரட்சகர் என்றால் என்ன? ஒரு பாவத்தில் இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற காலத்தில் தங்கள் பாவ நிவர்த்திக்காக அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆடுகளை, மாடுகளை, புறா குஞ்சுகளை வாங்கி வருஷத்துக்கு ஒரு முறை உலகத்தில் அவர்கள் எங்கிருந்தாலும் புண்ணிய யாத்திரை என்று சொல்லி எருசலேமுக்கு வந்து அவர்கள் திராணிக்கேற்றபடி ஆடுகளை, மாடுகளை வாங்கி பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இதுதான் நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. பாவ நிவாரண பலி. ஆனால் பாமர மக்கள், ஏழைகளை என்ன செய்ய முடியும்? ஆனால் ஆண்டவர பிதாவினுடைய அனாதி தீர்மானத்தின்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு ரட்சிப்பின் திட்டம் என்று பிதாவினுடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது. ஆகையாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகராக பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக அனுப்பின ஒரே நோக்கம், இந்த பூமியில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நமக்கு வேற ஒரு காரியத்தை தரார் என்பதற்கு அல்ல. பாவத்தில் சிக்கி தவிக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாகத்தான் கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே. பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசுக்கு வந்த நோக்கமே, பாவத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ரட்சிக்க வந்தவரை நோக்கத்தை மறந்து விட்டு கிறிஸ்துவின் பிறப்பை கல்யாணத்துக்குள்ளே கடந்து போய்விட்டோம். ரட்சிப்பில்லாமல் இனி கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கிறதான காரியம் அல்ல. நோக்கம் என்ன? ரட்சிக்க வந்தவரை அவருடைய பிறப்பை தான் மேன்மைப்படுத்துகிறார்களே தவிர, ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இல்ல. தூதன் சொல்லும் பொழுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்கிறார். அந்த நற்செய்தி என்னென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். சொல்லு பாருங்க, அந்த இரட்சகரை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அடையாளத்தை படுத்தி சொல்லுகிறார். 12ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ இந்த இடத்துல பிள்ளையை துணிகளில் சுற்றி அந்த ரட்சகர் வந்தது பாவிகளை ரட்சிக்க வந்தாரு.
அவர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு அந்த ரட்சகருடைய அடையாளத்தை சொல்றாரு. ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப இந்த அடையாளத்தை ஏன் சொன்ன தூத ஏன் சொன்னாருன்னு சொன்னா, யூதருடைய நியாயப்பிரமாணத்தின்படி தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக ஆடுகளை மாடுகளை வாங்கி பலி செலுத்தணும். அந்த அவர்கள் எங்கே செல்வார்கள் என்றா, மந்தைக்கு போகணும். மந்தையில போய் ஆட்டை தேட மாட்டாங்க. அந்த மேய்ப்பன் அவன் என்ன செய்வாங்க, பழுதில்லாமல் ஆட்டுக்கடாவை அந்த தொழுவத்துக்கு முன்பாக அவர்கள் தேர்ந்தெடுத்து துணியினால் சுற்றி முன்னணியில கிடத்திருப்பார்கள் அந்த ஆட்டுக்கடாவை. அப்ப வாங்க போகிறவங்க மந்தைக்குள் போகாதபடிக்கு அந்த முன்னணியில் இருக்கிற அந்த ஆட்டை சென்று துணியில் சுற்றி இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இது பழுதில்லாத ஆடு, அது பலி செலுத்த தகுதி உள்ள ஆடு என்று சொல்லி அதைத்தான் வாங்குவார்கள். அப்ப மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மேய்ப்பர்களுக்கு தெரியும் பலி செலுத்துகிற ஆடை எப்படி வளர்க்கிறார்கள், அதுக்கு அடையாளம் என்ன என்றால் துணியினால சுற்றி இருப்பாங்க. அதனால் தான் இயேசுவை இதோ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று சொன்னால், அவர் அடிக்கப்படுகிற ஆடாக ரட்சிக்கும்படியாக உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும் ஒரு காரியத்துக்காக அவருக்கு அடையாளம் சொல்றாங்க. அதைத்தான் யோவான் சொல்வார். யோவான் ஸ்தானன் கூட இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுகள். இன்னொரு காரியத்தில் முடிச்சிடுறேங்க. இப்ப இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? ரட்சகர், சுவிசேஷன் அவர் தான் ரட்சிக்க வந்தாரு. அவருடைய அடையாளத்தை பார்த்துட்டோம். நோக்கத்தை யோவான் தெளிவா சொல்றாரு. 3:16 ஏன் வந்தாரு, ரட்சிக்க வந்தாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. தெளிவா சொல்ற நோக்கம். இயேசு பூமிக்கு ரட்சிக்க வந்தாரு, பாடுபட்டார், ரத்தம் சிந்தியார், மரித்த எல்லாமே வந்தது சுவிசேஷத்துல. ஆனா நோக்கம் என்னன்னு சொன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப இயேசு வந்த நோக்கம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நோக்கம், ஒருவரும் கெட்டு போகாமல் என்ன அடையணுமா, நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம், ரட்சகர் வந்த நோக்கம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு நோக்கம், ஒரே நோக்கம், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இப்போ ஐயா அவர்கள் சொன்னாங்க, தேவதூதர் சொன்னாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். இந்த ரட்சகர் என்ற பதம், இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 16 முறை பயன்படுத்தி இருக்கிறது. ரட்சகர் என்றால் என்னன்னா, பாதுகாப்பவர், நம்மை விடுவிப்பவர். இது 2 வார்த்தைகள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து பாதுகாப்பவராகவும் ஜனங்களை விடுவிக்கிறவராகவும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவருமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் Matthew chapter 1 verse 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 அதுல வசனம் சொல்ல, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப அந்த ரட்சிப்புனா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இங்க சொல்லுகிறதான அந்த வார்த்தையில நம்ம பார்க்கும் பொழுது, லூக்காவில 1 அதிகாரம் 47 இயேசுவை பெற்ற அந்த தாய் சொல்லுகிறார், என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. தேவதூதன் பேசணும், மரியாள் பேசுற வார்த்தை இது. என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஒரு தாயே தாம் பெறப்போகிற குமாரன் மேசி அந்த உலகத்தில் பிறக்க போகிறார், ரட்சகர் என்பதை அவர் கன்ஃபஸ் பண்றார் என்று இந்த வசனத்துல நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ மரியாள் தேவனை ரட்சகர் என்று அழைப்பதை இங்க நம்ம பார்க்க முடியும். அதாவது வரப்போகிற மேசியா, ஏனென்றா அவர் தேவதூதன் மூலியமா தேவனிடத்திலிருந்து அவள் காரியங்களை பெற்றுக் கொண்டாள் என்று சொல்லி. அப்போ ஜனங்களை விடுவிப்பவர், காப்பவர், அவர் தான் ரட்சகர். அதுதான் குட் நியூஸ். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது, நம்ம பெனியேசையா அவங்க பேசும்போது சொன்னாங்க, அவர் இந்த உலகத்தினால் வந்தவர் அல்ல, அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர் என்பதையும் ஒரு வசனத்தின் ஆதாரத்தின் வழியாய் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க எல்லாம் பேசும்பொழுது ஒரு காரியத்தை மையமா சொன்னாங்க.
ஒண்ணு, அவர் பிறப்பை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதாவது கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் போதித்த போதனைகளை கைக்கொள்வது கிடையாது. அப்ப சுவிசேஷம் என்பது அவர் இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு சில காரியங்களை போதித்திருக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதை நாம் கை கொண்டு நடந்தால்தான் நம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை வேதத்தில் ஆராய்ந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. சுவிசேஷம் என்பது எப்படி அறிவிக்கப்படும் என்பதை துல்லியமாய் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். இப்போது நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா. பழைய ஏற்பாட்டிலும் நற்செய்தி உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் நற்செய்தி உண்டு. இந்த வேதாகமத்தில் பார்க்கும்போது நற்செய்தி என்று சொல்லும்போது துர்ச்செய்தி அதிகமாக உண்டு. ஏன் இது பரிசுத்த வேதம், சத்திய வேதம் என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால், மற்ற புத்தகங்கள் எழுதும்போதும் மற்றதை ஆராய்ந்து பார்க்கும்போது தவறான கெட்ட காரியத்தை விட்டுருவாங்க. வெறும் நல்ல வார்த்தைகளை மட்டும் எழுதி புத்தகத்தை வெளியிடுவார்கள். ஆனால் இந்த பரிசுத்த வேதம், இது பரிசுத்தம், இது சத்தியம். அது இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறு செய்த காரியங்களையும் அப்படியே எழுதியிருக்கும், நல்ல காரியங்களையும் அப்படியே எழுதியிருக்கும். அப்போ அந்த துர்ச்செய்தி போன்றது இருந்தாலும் அதை கண்டு நல்ல நிலைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் இதில் எழுதியிருக்கிறார். அதில் இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போது தாவீதுடைய பாவத்தை குறித்து அதை மறைத்திருக்கலாம், மறைக்காமல் அதை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பும், உதாரணமாக அவன் செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டது போல நாமும் தவறி பாவம் செய்வோம் என்றால் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அங்கே இருக்கிறது. இப்படி பழைய ஏற்பாட்டில் அதிகமா அவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய செய்தியின் கருத்து என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். தண்டிக்கப்படுகிறவர்கள் அல்லது தவறு செய்கிறவர்கள் அவர்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுக்கப்படுகிறது. அடுத்த கட்டம் புதிய ஏற்பாடு. இதுவும் பழைய உடன்படிக்கை, பழைய காரியமும் செய்திதான், புதிய உடன்படிக்கையும் செய்திதான். இதுல பழைய ஏற்பாட்டில் ரெண்டையும் கலந்து சொல்லப்பட்டிருக்கோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டு வந்ததான, ஏற்கனவே தேவ பிள்ளைகள் சொன்னபடி ஒருவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்தாலும் எல்லாரும் செய்யக்கூடாத ஒரு காரியம், அவர்கள் அவங்கவுங்க காரியத்தை மட்டும்தான் செய்ய முடிந்தது. ஆனால் இன்னொருவர் வர வேண்டும், அதற்காக தான் இந்த உலகமும் காத்திருந்தது. இப்படி காத்திருந்த சூழ்நிலையில் பழைய மல்கியா வரைக்கும் அது எழுத்தின்படி எதிர்பார்த்த ஒருவர் இந்த உலகத்தில் வரவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது மத்தேயு சுவிசேஷம், அதுல இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா 5 சுவிசேஷ புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 புத்தகம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் வாழ்க்கை சரித்திரம் அப்படின்னு பார்க்கும்போது 5 புத்தகம். இதுல அப்போஸ்தல நடபடிகளும் இணைக்கப்பட்டிருக்கும், சரித்திரம். அப்ப இந்த 5வது புத்தகத்தில் ஊழிய சரித்திரம், நற்செய்தியின் விரிவாக்கம். சுவிசேஷம் என்றால் என்ன? அதாவது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவர் எல்லாவற்றையும் போதித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து அவர் தம்முடைய கட்டளைகளை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து போன பிறகு அவர்கள் எப்படி அதை கடைபிடித்து நிறைவேற்றினார்கள் என்று அந்த புத்தகத்தில் தெளிவு. அது ஊழிய அழைப்பின் சீஷர்களின் ஆண்டவர் கிரியை செய்து அந்த வாழ்க்கை சரித்திரம், அது அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு உள்ள 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை, அவர் பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய அற்புத அதிசயங்கள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுக்கப்பட்டதான பொறுப்பு, அந்த பொறுப்புக்குள் அடங்கி இருக்கிறது தான் நற்செய்தி. பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்களுடைய அநேக செய்தியை கேட்டு நல்லது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் மனம் திரும்பாம வாழ்க்கை அழிக்கப்பட்ட சம்பவங்கள் அது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியின் நாயகர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர்தான் தளபதி, இவர்தான் தலைவர், இவர்தான் முக்கியமானவர். இவர் பிறந்த உடனே பிறந்து
அதன் பிறகு அந்த வாழ்க்கை சரித்திரம் தொடங்கி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை தான் 4 தேவ ஊழியர்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்று தனித்தனியாய் எழுதியிருக்கிறார்கள். இப்படி எழுதி வரும்போது இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று பல கோணங்களில் தூதர்கள் வந்து சொன்னாலும், நற்செய்தியின் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும், எப்பொழுது இந்த நற்செய்தி உலகத்துக்கு போக வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் நற்செய்தியின் பல அறிவிப்புகள் உண்டு பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த நற்செய்தியை கண்டிப்பா சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பு கட்டளையாக கொடுத்தது யார்? நற்செய்திக்குள்ளே இருக்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசுதான். இயேசுங்கிற செய்தி தான். இயேசுங்கிற இந்த செய்தி பிறப்பு முதல் வருகை வரைக்கும் கூட இருக்கு. அதான் படிப்படியா நாம படிக்க போகிறோம். அப்ப இந்த அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொல்லும்படி உந்தப்பட்ட சொல்லி கொடுத்ததான வார்த்தை தான் சுவிசேஷத்தின் ஆரம்பம். அது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 19, 20 வசனங்களில் பார்க்கிறோம். எப்படி மற்ற சபைன்னு வரும்போது பல விளக்கங்கள் இருக்கிறது. சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு 4 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டாலும் இந்த சுவிசேஷத்தின் ஆண்டவரே செய்திருக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் முதலாக இந்த சுவிசேஷம் யார் சொல்ல வேண்டும், எங்கே சொல்ல வேண்டும் போன்ற காரியங்கள் சொல்லும் போதுதான் இப்போது நான் குறிப்பிட்ட அந்த வசனம் சொல்லுகிறது. புறப்பட வேண்டும். இப்ப இவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் புறப்பட்டு போய், இப்ப யாரு இவங்க? இந்த நற்செய்திக்குட்பட்ட காரியத்தை உள்வாங்கினவர்கள், தெளிவாய் கற்றுக்கொண்டவர்கள். இதுக்கு முன்ன போயிட்டு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நற்செய்திக்குள்ளே அடங்கி இருப்பது நான் ஏற்கனவே எல்லாரும் சொல்றோம், இயேசு கிறிஸ்து தான். எல்லாவற்றுக்கும் மேல இயேசு பிறந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த செய்தி தான் நற்செய்தியின் உச்சக்கட்டம். இதுதான் எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் சொல்வதற்கு 3.5 வருடம் குறிப்பா 12 பேரை அவர் ஆயத்தப்படுத்தினார். அந்த 12 பேரில் ஒருவன், அதன் பிறகு இன்னொருவன் ஏற்படுத்தப்பட்டான். அது அந்த விஷயங்கள் உள்ளே போகும்போது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த கட்டளையில என்ன? புறப்படணும், உபதேசம் பண்ணணும். இப்ப என்ன செய்யறாரு? அவங்கள அழைக்கப்பட்டவர்கள், ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள், அவங்க இருதயம் இந்த கூட இருந்தும் படித்து கொண்டாங்க. அவருடைய சாட்சி, அவருடைய சொல் செயல் எல்லாம் பார்த்து, அதே நேரத்துல அவர் கொடுத்த வார்த்தை இந்த நேரத்துல அதிகமா போற பிறகு, நீங்க இதுவரைக்கும் கேட்டீங்க, கத்துக்கொண்டீங்க, இனி இதை சுவிசேஷமாய் போயிட்டு வெளியில சொல்ல வேண்டும். புறப்படணும், போயிட்டு உபதேசம் பண்ணணும். அந்த வேத பகுதி என்ன செய்து பாருங்க. அப்படி போனாங்க, போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஆண்டவர் கூடவே இருந்தார், கிரியை நடப்பித்தார். அங்கே ஆண்டவர் கூட இருந்ததினால் அங்க பெரிய மாற்றங்கள் வந்தது. இதன் அடுத்த கட்டம் தான் அப்போஸ்தல நடபடிகள் என்ற அந்த ஊழிய வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்க்க போகிறோம். நம்ம அங்க போறதில்ல. இப்ப நாம மத்தேயு சுவிசேஷத்தை நாம் அதிகம் ஆராய போகிறோம். இருந்தாலும் அதனுடைய இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதை நான் சொல்லி வரும்போது, அடுத்து எனக்கு வரும்போது நான் சொல்லுவேன், இது அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் அழைப்பு. அழைப்பு எதற்கு? கேள், கற்றுக்கொள், போய் சொல்லு. அப்ப இதைதான் தொடர்ச்சியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்க்க போகிறோம், தியானிப்போம். அப்போ இந்த இடத்துல சுவிசேஷம் என்பதை ஒவ்வொருவரும் ஆவியானவருடைய உதவியோடு கூட நம்ம விவரிக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக இந்த எபிசோட்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களையும் அவங்க கற்றுக்கொண்ட காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பாஸ்டர் ஜான் பீட்டரை அவங்க சொல்லும் பொழுது, சுவிசேஷம் என்பது நான் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட, அழைக்கப்பட்ட, அவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை செயல்படுத்த வேண்டும், அவைகளை சொல்ல வேண்டும் என்று. அதுக்கு முன்னே இன்னொன்று செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் முதலாவது செய்ய வேண்டும், தொடர்ச்சியாய் சொல்ல வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்மளோட வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இதுல இன்னும் ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய நேரம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு இதோடு கூட முடிவடைகிறது. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை
நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.